எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால் கிராமத்து ஸ்டைலில் எங்களோட அம்மாண்ட ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப அதை கரைச்சி கொள்ளுங்க. 1 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளி நசுக்கி வச்சுருக்கிறேன் 5-6 பல். 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன். வறுத்து அரைக்க போகிறேன். இவ்வளவு பொருட்களும் 3 ஸ்பூன் மல்லி, 7 காஞ்ச மிளகாய், செத்தல் மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு. செய்முறையில் உங்களுக்கு விரிவான விளக்கத்தை சொல்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் இதை மல்லியை வறுக்க போகின்றேன். மல்லி வறுபட்டு வாசம் வந்தவுடன் அதை இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் சேர்க்கிறேன். அந்த காலத்தில் எங்களோட அம்மா அம்மியில் வச்சுத்தான் அரைப்பாய். இப்போவும் அதைத்தான் செய்கின்றோம் ஊரில். இப்போ மிக்சியும் வந்து விட்டது. ஓகே, இதை இறக்குவோம். அப்புறம் மிச்ச பொருட்களை எல்லாம் சேர்க்கிறோம். மிளகாய், சீரகம், வெந்தயம், சோம்பு, பெருஞ்சீரகம், சீரகம். மிதமான சூட்டில் வச்சு வறுத்தெடுக்கின்றேன். இதை இப்போ அரைத்து பொடி பண்ண போகின்றேன். இதுவும் வறுபட்டு விட்டது. இப்போ பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகின்றேன். அரைத்து பொடி பண்ணியவுடன் உங்களுடன் மீண்டும் சந்திக்கின்றேன். சட்டி சூடாகிய பின்னர் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுகிறேன். எண்ணெய் காய்ந்த பின் கடுகு சேர்க்க போகிறேன். எண்ணெய் காய்ந்து விட்டது. இப்போ கடுகு சேர்க்கிறேன். கடுகு வெடித்ததும் வெங்காயம் சேர்க்கின்றேன். வெங்காயம் உரலை வதங்கியதும் நசுக்கி வச்சுக்கிற உள்ளி நீங்கள் முழுசாகவும் போடலாம். ஆனால் நான் போடல. என்னென்ன பிள்ளைகள் முழுசாக இருந்து சாப்பிட மாட்டேன். அதால் நசுக்கி போடுறேன். அதையும் சேர்த்து வதக்கி கொள்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்க்கிறேன். நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் அமுத்தி விடுங்க. இந்த நேரத்தில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். உரைப்பு நன்றாக சாப்பிடுபவர்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். என்னட்ட இப்போ இல்லை, ஆனால் அதனால் சேர்க்கல. கருவேப்பிலையும் மீன் குழம்புக்கு சேர்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும். இப்போ என்னட்ட இல்லை, அதனால் சேர்க்கல. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியான மீன் குழம்பு தயார் செய்திடலாம். உங்களுக்கு எவ்வளவு புளி தேவையோ அதன்படி சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் தக்காளியும் போட்டிருக்கிறதால் சின்ன சைஸ்
புளி தான் சேர்க்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பொடியையும் சேர்க்க போகின்றேன். மல்லி நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கிறேன். மல்லி தூள் பிடிக்கிறவர்கள் கூடுதலாக சேர்த்து சாப்பிடலாம், எங்களுக்கு பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை கொதிக்க விடுவோம், மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இந்த நேரத்தில் மிளகாத்தூள் அதுண்ட பச்சை வாசனை எல்லாம் போய்விட்டது. இப்போது நான் ஏற்கனவே மஞ்சள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்க்க போகிறேன். உப்பு கொஞ்சம் சேர்க்க போகின்றேன். இப்போ மூடி போட்டு அவிய விடுகின்றேன். என்னுடைய அம்மா இதற்கு தேங்காயும் சேர்த்து அம்மியில் அரைச்சி சேர்க்கிறவா, ஆனால் நான் தேங்காய் இல்லாமல் செய்திருக்கிறேன். இதுவும் சுவையாகத்தான் இருக்கும். இப்போது எங்கள் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு சுவையாக ரெடியாகிவிட்டது. இப்போது அடுப்பை நிப்பாட்ட போகின்றேன். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தா மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.